பெட்ரூம் முதல் பாத்ரூம் வரை ரிதன்யா கணவர் செய்த சைக்கோ செயல். ரிதன்யா தந்தை வைக்கும் பகீர் குற்றச்சாட்டு. திருப்பூர் கைகாட்டி புதூரை சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் தொழில் அதிபர் ஆவார். இவரது மகள் ரிதன்யா எடுத்த முடிவும் அவர் கடைசியாக வெளியிட்ட ஆடியோவும் சமூக வலைதளங்களில் பல நாட்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ரிதன்யா வழக்கின் விசாரணையில் நடந்த வரும் விஷயங்கள் மற்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த போலீஸ் அறிக்கையால் அதிருப்தியில் உள்ள ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை முதல்வரின் தனிப்பிரிவில் புகார் கொடுத்துள்ளார். அதில் மகளுக்கு உண்மையில் என்ன நடந்தது என விளக்கியுள்ளார். தனது மகள் வரதட்சணை கொடுமையால் வாழ்க்கையை முடித்துக் கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ள ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை, ரிதன்யா தனது கணவரால் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார் என்பது பற்றி தமிழக அரசிடம் அவரது தந்தை அண்ணாதுரை முழுமையான விளக்கத்தை எழுத்து மூலம் அளித்துள்ளார். அடிக்கடி பாலியல் தொந்தரவு செய்வது, இயற்கைக்கு மாறான உறவு மற்றும் தரக்குறைவான பாலியல் செயல்களுக்கு வற்புறுத்துவது என்று கணவன் செய்யும் பல்வேறு கொடுமைகளை பற்றி எங்களிடம் கூறினார். மேலும் படுக்கை அறையில் உள்ள குளியல் அறையில் அவள் குளிக்கும் போது கூட தனிமையாக விடாமல் வெளியே தெரியும் வகையில் கண்ணாடி கதவின் மூலம் பார்த்திருக்கிறார். அந்த வகையில் சைக்கோத்தனமாக தனது இச்சைகளை தீர்ப்பதற்கு ரிதன்யாவை ஒரு ஜட பொருளாகவே கவின் பயன்படுத்தி உள்ளார். இதனால் ரிதன்யாவுக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது.